இப்போ நெறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்களே தான் வந்து அந்த விஷயத்த கிரியேட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு இன்சோமேனியா இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாரி ஒரு ப்ராப்ளமா சொல்லி, அதுக்கு தனியா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அலோபதி மெடிசின் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் சார்? உடம்பு அளவுலயும் சரி, மனசளவுலயும் சரி. இந்த நேரத்துல நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது இன்டர்நெட்டுக்கும் அண்ட் நவடேஸ் ஆண்ட்ராய்டு, iOS மொபைல் ஃபோனுக்கும் ப்ளஸ் ChatGPT, AI போன்ற டூல்ஸுக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி அவங்க தான் எங்களுக்கு பேஷண்ட் வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. காரணம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு தலைவலி. எனக்கு இது நாள் வரை தலைவலியே வந்ததில்லை, ஏன் தலைவலி வந்தது அப்படின்ட்டு அவர் வந்து இன்டர்நெட்டில் தேடுறாரு. ChatGPTலாம் இப்போ வந்தது, நான் சொல்கிறது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அவர் இன்டர்நெட்டில் தேடுறாரு. அவர் தேடும்பொழுது பிரெயின் டியூமர் இருந்தால் கூட ஹெட்டேக் வரும் அப்படின்னு அவருக்கு காமிக்குது. சரியா? அவர் வந்து உடனே என்ன பண்ணுறாரு, யார் டாப் ஸ்பெஷலிஸ்ட் இன் சென்னை அப்படின்ட்டு பிரெயின் டியூமருக்கு அவரே செலக்ட் பண்ணுறாரு. அவராக போகிறாரு. அந்த டாக்டர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, தம்பி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் அந்த மருந்து போடுங்க சரியாக போயிடும்ட்டு ஒரு நார்மலான மெடிசன் எழுதி கொடுத்துருக்காரு. நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் நீங்கள் எப்படி எனக்கு நார்மல்னு சொல்லுவீங்கன்னு அந்த டாக்டர்கிட்ட சண்டை. யார்? இந்த படித்த மேதாவி, என்ன ஃபாரின் ரிட்டர்ன். உடனே என்ன பண்ணுறாரு, சரி ஓகே உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சிடி எழுதி கொடுத்துருக்காரு. சிடி கொடுத்தோடனே சிடியில் என்ன தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு எம்ஆர்ஐ எழுதி கொடுங்க அப்படின்னு பேஷண்ட் வந்து டாக்டர் கிட்ட டிமாண்ட் பண்ணுறாரு. அந்த டாக்டருக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, அவர் 80 இயர்ஸ் ஓல்டு, அவ்வளோதான். ஒரு நியூராலஜிஸ்ட், ஃபேமஸான நியூராலஜிஸ்ட். இவருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 32 இயர்ஸ் தான். சரிங்களா? உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் சிடி எழுதி தரீங்க, நீங்கள் எனக்கு எம்ஆர்ஐ எழுதி கொடுங்கன்றாரு. அந்த 80 இயர்ஸ் ஓல்டு டாக்டர் வந்து ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் வந்து சரின்னு எழுதி கொடுக்குறாரு. இவர் போய் எம்ஆர்ஐ எடுக்கிறாரு. எம்ஆர்ஐ எவ்ரி திங் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன சென்டரில் எடுத்ததுனால தான் அது நார்மல்னு வருது, நான் வேறு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணுறாரு. அவர்கிட்டையும் இதே கதை தான். இதே மாதிரி கிட்டத்தட்ட 3 வருஷம் என் தலைவலிக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு அவர் தேடி தேடி அலைகிறார். சரிங்களா? ஒரு 2 கட்டப்பை நிறையா ஃபைல், எல்லாமே மெடிக்கல் ரிலேட்டட், சிடி, எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 டாக்டர் வந்து அவர் கன்சல்ட் பண்ணியிருக்காரு. எல்லா டாக்டரும் உங்களுக்கு நார்மல் தான், நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் வந்து ஹோமியோபத் அண்ட் சைக்காலஜிஸ்ட்னால என்கிட்ட வந்தார். என்கிட்ட வந்தபொழுது ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி கேட்கும்பொழுது அப்போ தான் தெரிஞ்சது, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அப்ராடில் இருந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை. அவர் சரியாக சாப்பிடாததும் தூங்காதது தான் அவருடைய தலைவலிக்கு வந்து காரணம். ஆனால் எனக்கு இது நாள் வரை தலைவலியே வந்ததில்லை, இந்த தலைவலி ஏன் வந்தது அப்படின்னு அவர் நெட்டில் சர்ச் பண்ண போயிட்டு அவரை மனநோயாளி ஆக்கினது தான் இன்றைக்கி மாடர்ன் உலகில் உள்ள இந்த டெக்னாலஜிஸ்.